ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தாங்க நம்ம படத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா உடலளவு மனதளவு பாதிக்கப்பட்டாலும் அதுலேருந்து எப்படி வந்தால் கடைசியில் சில ராட்சசனிலிருந்து எப்படி தப்பிச்சு வந்தான்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. அவள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போதும் ஒரு பையனால் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுதாங்க அந்த படத்தோட ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. அங்கே ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவளை பார்க்குறதுக்காக தன்னோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக கார் எடுத்துன்னு மெக்சிகோ சிட்டி நோக்கி போயிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பிரச்சனைனா காது கேட்காது, கண்ணு மட்டும் நல்லா தெரியும். ஓகேங்களா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்து போட்டுகிட்டே இருக்க சொல்கிறான் அவனோட பாய் ஃப்ரெண்ட். எதுக்குன்னா அவள் சேஃப்டியாக வரா, எந்த இடத்துல வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்காவத்து குத்துருமா கொலவரமா நிற்கிறான். டக்குன்னு இவன் பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்து ஸ்கிட் பண்ணி ஓரமாக நிறுத்திற காரு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தலை தெறிக்க ஓடியாந்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கும்பல் பின்னாடி காரில் ஏற்றி அப்படியே கொன்னுடுறானுங்க. அதை பார்த்த உடனே அவள் கத்துறா. இவன் அங்கேருந்து கார் எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறா. பட் இருந்தாலும் அவளால் மனசை கேட்கல. அங்கே ஒருத்தன் குத்துருமா கொலவரமா இருந்தால் பாருங்க, அவனை கூப்பிட்டுட்டு காரில் ஏற்றிட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேங்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறானுங்க. வந்துட்டு இவன் ஃபுல்லாக பயந்துடுறா. கையில் இருக்கிற நைஃப் எடுத்து அவனுங்க மிரட்டுறாங்க. அவனுங்க சிரிச்சுனே இருக்கானுங்க. சரியான சைக்கோவாக இருப்பானுங்க போல இருக்குது, சைக்கோ கொலைகாரனுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த கார் எதிர்க்க வந்தாங்க. சதக்கு மேலேயே குத்துறான். அப்படியே ரத்தம் தெரிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு பயத்தில் அங்கே இருக்கிற மேடு மாதிரி இருக்குங்க, ஓடலான்னு சொல்லிட்டு அவனுங்களை தள்ளி விட்டுட்டு செம்ம வேகமாக ஓடுறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சாலும் ஓடுறா. அதில் என்ன பிரச்சனைனா அந்த மேடு மேலே ஓடும்போது நல்லா கீழே விஷுவலாக தெரியுது. அந்த சைக்கோ துப்பாக்கி எடுத்து சுடுறான். ஃபஸ்ட்டு ஷாட் மிஸ் ஆகிடுது. ரெண்டாவது ஷாட் பார்த்தீங்கன்னா சுடும்போது அவளோட இடது காலிலே பட்டுருதுங்க. பட்டவுடனே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கற்றுன்னு கத்துறா. அப்புறம் அந்த நாய்ங்க அவங்களோட இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு வெறிக்க அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாயிடுச்சிட்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைகாரனுங்க அவளோட கன்று எடுத்து அவள் வாயிலே வச்சுட்டு வெறித்தனமாக அவளை கருப்பழிக்கிறாங்க. அதை அந்த நாய்ங்களாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுனே இருக்கிறானுங்க. அதை அப்படியே அந்த கத்துவா பாருங்கள், அதை கால் கேட்க முடியாது. இவனும் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே சீனை கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்ட் கட்டுறாங்க. பக்கத்தில் தானே வந்துட்டாங்க, ஏன் வரலன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் மெக்சிகோ சிட்டி ரீச் ஆகிட்டுன்ற மாதிரி போட்டிருக்கோம். இவனும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். இது மாதிரி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவளை பார்த்து அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஹீரோயினி காட்டுறாங்க. ஹீரோயினி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைகாரன்லாம் இருப்பாங்க பாருங்கள். இது ஒரு மண்டவோட ஃப்ரீசரில் வச்சுன்னு இருக்காங்க. அதை எடுத்து அவங்ககிட்ட சொல்கிறா. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மூதாதையர்கள், எங்கள் தாத்தாக்கெல்லாம் இவங்கெல்லாம் கொன்று அவங்களோட ஞாபகத்தமாக அவங்க தலை மண்டை ஓட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேர் சேர்ந்து சீட்டு விளாட்றானுங்க, ரம்மி சீட்டு விளாட்றானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டே அந்த பொண்ணு விட்டுருங்கடா, எப்படி இருந்தாலும் தேடி வருவாங்க, இல்லைன்னா சாவடிச்சா போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பரட்ட மண்டக்காரன் சொல்கிறான். ஆனால் இவன் கூட இருக்கிறவனும் அதெல்லாம் தேவையில்ல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி ரம்மி விளாட்லான்னு சொல்லிட்டு விளையாடும்போது நான் ஜெயிச்சுன்னா நீ சொல்கிற மாதிரி கேளு, அந்த பொண்ணு கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் கம்பியில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்களாம் அந்த கையை. அவள் வலிக்க அந்த கம்பியிலேருந்து கை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவான். அந்த ஜடை போட்ட மாதிரி அவன் அந்த கத்தி எடுத்துன்னு போயிட்டு சதக்குன்னு எங்கடி தப்பிச்சு ஓடுறோன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த கத்தியிலே குத்துருவாங்க. அவளால் தாங்க முடியாது, அப்படி கத்துவா. அப்படியே சீனை கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தேடிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் குத்துறாங்க பாரு. அவன் குத்துருமா கலவரமாக எடுத்துன்னு மண்ணில் போட்டுருவான். கொஞ்சம் நஞ்சு உயிர் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாக்காரர் அந்த நாட்டில் இருக்கான மெக்சிகோவில். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதிங்க. ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக அவனோட காலுக்கெல்லாம் கட்டு போட்டு அந்த கம்பியில் கிழிச்சிருக்கும்ல காலு கையெல்லாம், அவனை சுற்றி ஒரு மந்திரம் மாதிரி போகிறாங்க. ஒரு டான்ஸ் மாதிரி மியூசிக் மாதிரி போட்டு பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கருப்பாகி அப்படியே மேலே அந்தரத்தில் பரவுறா. அப்படியே ஒரு ராட்சசி மாதிரி வரா. டக்குன்னு ஏதோ மந்திரப்பொடி மாதிரி தூறான். அவன் கீழே விழுந்துடுறா. விழுந்துட்டு அவளை படுக்க போடுறான், கட்டெல்லாம் போட்டு. அப்புறம் எழுந்து பார்த்தா உயிரோடு இருக்கிறா. ஏன்னா இவளுக்குள்ளே ஒரு ஆத்மா வந்துட்டு இருக்குது. அங்கே வெளியே மெயின் ரோட்டில் பார்த்தோன்னா அந்த பூத் சென்டர் மாதிரி இருக்கும், கால் பூத் சென்டர். அங்கே அவனோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் சொல்லுவா. அவள் அழுவா, என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானுங்க
அப்படின்னு சொல்லுவான். பாய் ஃப்ரெண்டும் பதறாத, நான் வந்துட்டு தான் இருக்கேன், லொக்கேஷன் மட்டும் சொல்லு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சிட்டியில் அந்த போலீஸ்கார இருப்பான். ஏன்னா அந்த 4 பொறுக்கி நான் இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து ரேப் பண்ணோம் இந்த போலீஸ்காரன் தான். இவனை பார்த்தோன்னே அவன் சும்மா இருப்பாளா, இவன் பாருக்குள்ளே பார்த்துட்டு மெதுவாக உள்ளே வந்தோடனே அந்த பார் டெண்டர் இருப்பான் பாரு, அவன் வந்து பார்த்துட்டான் அந்த ஹீரோயினியை. பார்த்துட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு அவளை குத்துன்னு குத்தும்போது பார்த்தீங்கன்னா அவன் கண் வந்து பிளாக் கலர் மாறும். அப்படியே குடலை உருவி எடுப்பாங்க, அப்படியே நூடுல்ஸ் எடுக்கிற மாதிரி. அங்கே இருக்கிற ரவுடிஸ்லாம் வந்து அவளை அட்டாக் பண்ணும்போது இவளுக்குள்ளே தான் ஆத்மா இருக்குது, அந்த கண் எடுத்து அப்படியே கண்ணுலேயே குத்திட்ட பிறகு அவளோட பாருங்க, ஏன்னா இவன் தானே அவளோட வாழ்க்கை நாசம் பண்ணால். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ரீச் ஆகிறான் ஸ்பாட்டுக்கு. ஏன்னா அந்த போலீஸ்காரன் வந்து கொண்டுட்டாங்கல்ல, அதை வந்து யார் என்னதுன்னு கேட்கும்போது அந்த போலீஸ்கார் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறாளா நான் பார்க்கணும். இல்லை தம்பி இங்கெல்லாம் யாரும் இல்லை, போலீஸ்காரே வந்து சாவடிச்சாங்க சார், நான் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த 4 சைக்கோ கொலைகாரனுங்க வரானுங்க. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு இல்லை, யாரா என் ஃப்ரெண்டை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ரோஷமாக கத்துறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு அந்த சைக்கோக்காரனுங்கரே காட்டுறாங்க. இவளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை நான் பார்க்கல, நீங்கள் வந்து கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவன் சொல்கிறதுலேயே கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஹீரோ, இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போலீஸார் நல்லவராக இருக்கிற வந்து அவனை வந்து அடிக்காதீங்க, டேய் அவனுங்களாம் ஒரு கொலைகார பசங்க, இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கானுங்க, அவனுக்கிட்டலாம் எதுவும் வச்சுக்காத, நீ போய்ட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முயற்சி பண்ணு, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த காருக்குள்ளே வர வச்சு அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி தான் காட்டுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அவள் கண்ணாலில் பார்க்குறா, மூஞ்சே ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப அழுகுறா, ஏன்டா என்னோட நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோடாரி இருக்கும் பாருங்கள், கோடாரி பார்த்துட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக சிரிச்சிட்டு இந்த சைக்கோ கலர் 4 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அவனுங்க வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க. இங்கே தான்டா புதைச்சா இல்லை வந்து நாய் எதுனா தூக்கின்னு போயிடுச்சாடா அவளை, இல்லைடா இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான் இந்தியாக்காரன், அவன் வந்து மந்திரம் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்குதா, டேய் ஒழுங்காக சொல்லுடா எங்கே இருக்கிறா சொல்லுடா அப்படின்னு சொல்லுவான். நீ சாவடிச்சா இல்லையா அவளை அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துல இருப்பாங்க பார்த்தியா, போலீஸ் தேடி வந்துடுவாங்க சொல்லிட்டு அவளை போட்டு ரேப் பண்ணானுங்க பாரு, அந்த பெட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பிலாம் கட்டினானுங்க பாரு, அதெல்லாம் எடுத்து அவனோட காரில் டிக்கில் வந்து போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜடக்காரை வந்து திரும்பி பார்ப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்லேருந்து சவுண்ட் வருது. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா வில்லம்பு எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்தா அவன் ஃபுல்லாக பயந்துருவான், டே இங்கே உயிரோடு நிற்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட சொல்லுவாள். அப்படியே எடுத்து வில்லம்பு விடுவா, பேக் சைட்லேருந்து கால்லையும் குத்திரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக அவனை வில்லம்பு விட்டு அவனை வந்து சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கையை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, புழுவாக இருக்குது அந்த கையில். ஏன்னா வந்து உடம்பு வந்து அழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுதுக்குன்னு ரொம்ப கத்துறா. அந்த இந்தியக்காரன் வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து என்னோடய மனைவியோட ஆத்மா தான் உன் மேலே இருக்குது, ஒரு ஆம்பளையோட ஆத்மா தான் உங்ககிட்ட இருக்குது, நீ அதனால் நீ பழி வாங்கன்னு நினைக்கிறவங்க வந்து சீக்கிரம் பழி வாங்கிடு, உன் உடல்நிலை வந்து சரியில்லை, நீ ஆல்ரெடி இறந்துட்ட, நான் என்னால் முடிஞ்ச முயற்சி தான் நான் செஞ்சுருக்கேன், சீக்கிரமாக வந்து அவனுங்கெல்லாம் சாகடிச்சிடு, நீ ஆல்ரெடி செத்துட்ட, உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா பார்த்தினா ஒரு ஆண் ஆத்மா, நீ நினைக்கிறது நீ செய்யணும் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாடிக்காரன்னு இவனும் சண்டை போடுவான், டே எங்கடா பொய் சொல்கிறேடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அந்த சூனியக்காரன் தான் எதனா பண்ணியிருப்பான், நான் சொல்கிறேன்ல, என்னை பார்த்தா நான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2 பேரும் சட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம் உட்காந்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்தது அவனுக்கு ஒரு அறிகுறி மாதிரி தெரியுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து எழுதிட்டு போயிடான், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி போவான். இவனும் நில்லடின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவாங்க. ஃபாலோ பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடான், அந்த சைக்கோ கலங்க கண்டிப்பாக இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடித்து தூக்கி போட்டுறானுங்க. அந்த காரில் போட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தா சதக்குன்னு ஒரு வில்லம்பு வந்து இதுவாகுது. அது பார்த்தா நம்ம ஹீரோனி தாங்க. எங்கடா என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எடுத்துன்னு போய் என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வில்லம்புலேயே போடுவான். கண்ணெல்லாம் கருப்பாக இருக்கும். அவனை காரில் இழுத்து போட்டுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனி சும்மா இருப்பாளா, செம்ம வேகமாக வர்றான் அந்த காருக்கு ஈக்குவலாக ஓடிட்டு மேலே ஏறி அந்த வில்லம்புலேயே குத்துவா பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜடகாரம் வந்து அந்த அவளை வந்து செம்மையாக சண்டை போட்டு இவன் என்ன பண்ணுவான், கார் ஓட்டுன்னு இருக்கான் பாருங்க, அவன் வந்து பிரேக்கை அடிப்பான். மாற்றி 2 பேர் குத்திக்கிறாங்க. அந்த கத்தி எடுத்து அவன் மேலே குத்தலான்னு போகும்போது நம்ம சைக்கோ கலாரம் வந்து பிரேக் அடிச்சிடும். அவள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் விழுந்துருவான். விழுந்த உடனே
காரில் மாட்டிடுறான், அப்படியே ஏற்றிறான். நான் உன்னை எப்படி சாவடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவள் தான் ஆல்ரெடி செத்துட்டா இல்லையா, அது தெரியாது. இவன் சந்தோஷத்தில் சாவடிச்சிட்ட பாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவன் எழுந்து நிற்கிறா. ஏன்னா அவள் ஆல்ரெடி செத்துட்டா. அவளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஆத்மா தான், ஒரு பேய் தான். இவனுங்களாம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறானு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடறானுங்களா காரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து கட்டி போட்டு கொடுமை பார்த்துறாங்க. எப்படி இருந்தாலும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி தானே வரணும், பாய் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 மிலிட்ரிக்காரனுங்களை வச்சுக்கிறானுங்க கன்னோட. அவங்கெல்லாம் வச்சுன்னு ஏன்னா பிளான் பண்ணுறாங்க, வந்தாங்கன்னா அவளை சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு AK-47 இருக்கிற கன்ஸ்லாம். இவளோட கை வேறு உடஞ்சி போயிட்டு இருக்குமா, அதெல்லாம் வந்து கட்டு போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. ரெடி பண்ணிவிட்டு வில்லம்பு எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து வெளியே வரும். வெளியே வந்து ஒரு செகண்ட் வந்து அந்த கத்தி எடுத்து காட்டும், இதில் வந்து கொலை பண்ணிவிடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா இவன் நம்ம சைக்கோ கொலைக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து சொல்லிட்டுப்பான், டே உன் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படிலாம் அனுப்பிச்சின்னு தெரியுமான்னு சொல்லிவிட்டு அவன் எதிர்க்க அவனு சொல்லும்போது, டே என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தாங்க முடியல, என்னை விட்டுறா அவனை நான் கொலை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக ஆக்ரோஷமாக திட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இன்னொருத்தன் வில்லம் விளையாடி வந்தான், அவன் சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த சைக்கோ கொலைக்காரன் கன்ஸ்லாம் ஏற்றுக்குன்னு போயிட்டு ஸ்பாட்டுக்கு போய் நின்றுடுறானுங்க. அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது பார்த்தோன்னா அவன் வந்துட்டா, ஹீரோயினி வந்துட்டு அந்த கார் இதுவிலே குத்துவா பாருங்க, அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் எதிரி போகிற மாதிரி கார் எதிரி போய் விழுந்துருங்க. விழுந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேயாக மாற்றிருக்கா. என்ன ஷூட் பண்ணாலும் அவள் அங்கேருந்து தப்பிச்சிட்றா. இத்தனைக்கும் வந்து ஸ்னைப்பர் கன் வச்சு தான் சொல்கிறானுங்க, அப்பயும் வந்து தப்பிச்சிட்றா. மாடுறவங்க எல்லாருமே கண்ட துண்டமாக வெட்டி கொலை பண்ணுறாங்க. அப்படியே குத்தி அப்படியே தலையை தனியாக பிச்சு எடுக்கிறா. அதை பார்த்தோன்னே பக்கத்தில் ஒரு ஷூட் பண்ணவர் பயந்துறான், டக்குன்னு எங்கேயோ ஓடிடுறா. அந்த டெரஸ் மேலே வந்து போயிடறான். மேலேருந்து ஒரே குதிச்சு அவனையும் வந்து சாகடிச்சிடறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜடக்காரர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த துப்பாக்கி எடுத்துன்னு வரான். அவனோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே தூக்கில் மாட்டி தொங்க விட்டுறான், குடலை வந்து இழுத்து வெளியே போட்டு இருக்கிறாங்க. இவனும் பார்த்துட்டு பயத்தில் மேலே எங்கன்னா வரப்போகிறான்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிறகு மெதுவாக அந்த வந்து லைட் ஆன் பண்ணுறா. லைட் ஆன் பண்ணால் அவளோட சுயரூபம் மொத்தமாக தெரிஞ்சு டக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணுறா. இவ வச்சு இந்த கோடரை எடுத்து போடும்போது அவனோட கழுத்துலேயே குத்திட்டு இழுத்துன்னு போகிறா. தரான்னு இழுத்துன்னு போய்ட்டு அவனையும் வந்து ரொம்ப கொடூரமாக கொண்டுறான். கொண்டு பிறகு அவனோட கையிலே அவனோட இதயத்தை வந்து பிச்சு எடுத்து வாயால் அப்படியே சாப்பிட்றாங்க. அதை பார்த்தவன் வந்து சும்மா இருப்பானா, ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். ஆனால் பயத்தில் வந்து அங்கேருந்து ஓடிடுறான். ஓடிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நல்ல போலீஸார் இருப்பாங்க, அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு பிறகு இவன் எடுத்து என்ன ஷூட் பண்ணாரான்னு சொல்லினே இருப்பான். அந்த சைக்கோ வந்து எடுத்து ஷூட் பண்ணிவிடுவான், அவனும் செத்துருவான். செத்துட்டு பிறகு அந்த ஹீரோயினி போயிட்டு ஹீரோ வந்து தொடலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கண்ணாடி வழியாக பார்ப்பான். ரொம்ப கொடூரமாக வேறு இருப்பாளா. ஆனால் வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்தினே இருப்பாங்க. இருந்தாலும் வந்து அவள் வந்து அழுதுக்குனே வந்து அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா அந்தளவுக்கு லவ் பண்ணுறான் அவன். இவன் நேராக அந்த சூனி வச்சான் பாருங்க, பிளாக் மேஜிக் பண்ண பாருங்க இந்தியக்காரன், அவங்ககிட்ட போய்ட்டு டே எப்படா அந்த ஆவி அவன் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை சாகடிக்கிறது தாண்டா அப்படி பண்ணேன், எங்களோட முன்னோர்கள்லாம் வந்து நீங்கள் உங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்து கொலை பண்ணிங்களா, அதை பழி வாங்க தாண்டா நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அவளை எப்படி எனக்கு சாவடிக்கணும்னு தெரியும், அவள் கிட்டக்கிற ஆத்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து அந்த பெரியவர் மேலே ஒரே ஒரு ஷாட்டு டமான்னு வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மண்டை ஓடலாம் எடுத்துன்னு வந்து அதில் ஏதோ ஒரு மண்டை ஓடு தான், அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எரிக்கலாம். ஏன்னா அதை எரிச்சிட்டா கண்டிப்பாக அவளோட ஆத்மா போய்டுன்னு சொல்லிட்டு இவனோட அந்த ஈவில் டேட்டில் வருமே அந்த ரம்பத்தை எடுத்துன்னு வந்து 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்குங்க அந்த ஃபைட் சீனு. இவளும் கோடாரில் வச்சு வெட்டுவா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோடாரில் வெட்டும்போது அவனோட கை வந்து வில்லனோட கை வந்து வெட்டிடுவா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. என்னடா நீ கொலை பண்ணுறன்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை எடுத்து வயிற்றுலேயே விட்டுருவாங்க. விட்டவுடனே அது என்ன ஆகிடும், அப்பயும் விடலை, அந்த கோடாரை எடுத்து நறுக்கு வெட்டிட்டு அவள் தலையை பிச்சு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு போயிட்டும் அதில் வந்து அந்த பள்ளம் நோண்டி வச்சுருப்பான் பாருங்க எரிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து விழுந்துடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான், என்னை வந்து எரிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனையும் வந்து சொல்கிறா, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆத்மா சாந்தி அடையத்துக்காக அந்த பக்கத்தில் ஒரு பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு அந்த பல்ப் எடுத்து பற்ற வச்சிடுறாங்க. பற்ற வச்சோடனே அவங்களோட 2 ஆத்மாவும் பிரிஞ்சுது. இப்படி தாங்க படம் முடியுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க.